அனைவருக்கும் காலை கனிவான வணக்கங்கள் சமர்ப்பணம். இன்றைய நிகழ்வில் நெறி சார்ந்த இளமை பருவம் சாதனையாகும். நெறி சார்ந்த இளமை பருவம் சாதனையாகும். அப்போ இந்த இளமை பருவம், குழந்தை பருவம், இளமை பருவம், முதிர்ந்த பருவம். இந்த இளமை பருவத்தில் மத நம்பிக்கையில் மத சார்ந்த ஒழுக்கங்கள் நமக்கு வெளிப்படுத்து போய் உலக தலைவர்கள் அவர்கள் செயல்களை இளமையில் இருந்ததை தெளிவுபடுத்துதல், நாட்டு தலைவர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள், செயல் வீரர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த இளமை பருவத்தை 13 வயதிலிருந்து 13, 19 இந்த டீனேஜ் என்ற நிலையில் அந்த இளம் வயதினை ஒழுங்குபடுத்தி அதை மேம்படுத்தி நாம் சாதனையாளராக மாற்றுவதற்கு பெற்றோர்களும் இந்த பள்ளி ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து இந்த இளமை பருவத்தை நாம் பயன்படுத்தி வளர்த்தெடுக்கின்றோம். உண்மையில் இந்த 13 வயதில் ஹார்மோன்கள் மற்றும் மேல்நோக்கி வளர்கின்றன. அவைகள் இந்த வயதில் அந்த ஹார்மோன்கள் சுரப்பிகள் செயல்பட ஆரம்பிக்கின்றன. உதாரணமாக ஆண்களுக்கு 11, 12 தொடங்கி 16, 17 வயதிலும், பெண்களுக்கு 11, 12 தொடங்கி 15 முதல் 17 வரை இந்த பருவம் வளர்கின்றது. அப்போ நெறி சார்ந்த பண்புகளை இளமையில் பக்குவப்படுத்துவதால் சாதனை படுத்தி செயல்படுத்த முடியும் என்ற கருத்தில் இந்த வயதில் ஒரு தோராயமாக 22 to 32 எடையும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு 28 முதல் 33 எடையும் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் உடல் ஆரோக்கியமாக இருந்து இந்த இளமை பருவத்தை நாம் முன்னெடுக்க முடியும். உலக ஆகஸ்ட் 12 உலக சர்வதேச இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ இந்த இளைஞர் தினம் கொடுக்கின்ற செய்தி என்ன? இந்த மனித மேம்பாட்டை மேம்பட செய்ய வேண்டிய இந்த பருவத்தில் திசை திருப்பி போகாமல் நெறிமுறைகளோடு அவன் தன் வாழ்க்கையை வளர்த்தெடுத்து கொள்ள வேண்டும். அதன்படி இன்று பார்த்தோம் என்றால், சென்ற காலங்களில் புத்தகம் படிப்பு என்ற நிலை இருந்து இன்று நம்மளுடைய அரசாங்கத்தினால் அந்த வயதில் உள்ள மாணவர்களுக்கு பல வாய்ப்புகளை வழங்குகிறது. 8ஆம் வகுப்பு வரை எண்ணமும் தேர்வுகள், கலை கண்காட்சிகள், கலை திருவிழாக்கள், வானவில் மன்றங்கள், வினாடி வினா, குறும்படம், விளையாட்டு போட்டிகள், எண்ணமும் தேர்வுகள் போன்ற வாய்ப்புகளை இந்த பருவத்திலே அரசாங்கம் தருகின்ற ஒரு பெரிய கொடை. இந்த வாய்ப்புகளை நாம் அந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு அந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வழிகாட்டியாக இருக்கின்ற போது ஒரு சிறந்த உலகத்தை படைக்க முடியும் இந்த காலத்து இளைஞர்கள் என்பதை தான் இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆகவே சிறு பிள்ளை தொடங்கி கடுமையான இந்த இளமை பருவத்தை ஒருங்கிணைத்து அதனுடைய சக்தி ஆற்றலை முதுமை வருவதற்கு முன் இளமையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கல்வியை தேடுவது, ஆரோக்கியமான உடல்நலை பேணுவது, உழைத்தல், இதன் பலனாக வீடு, ஊர், உலகம், சமூகம் சார்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுகின்ற ஒரு விளைவுதான் இந்த இளமை பருவம். எடுத்துக்காட்டாக நம் மத நல்லிணக்கத்தில் மதனுடைய ஒழுக்க நிலைகளில் கிறிஸ்துவ மதத்தின் விவிலியத்தின் அடிப்படையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளமையில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தும் தன்னுடைய 12 வயதில் அந்த போதகர் மூப்பர்கள் முன்னிலையில் இருந்து அவர்கள் பேசுவதை கவனித்து அவர்களிடம் கேள்விகள் கேட்கின்றார். ஆகவே அந்த வயதை எப்படி அவர் பயன்படுத்தி கொண்டார்? நம்மை விடுவிப்பதற்காக இந்த உலகிற்கு மனிதனாக வந்த அவர் இறைத்தன்மையோடு இருந்த ஒரு நிலை. அதைத்தான் புனித பவுல் அடிகளார்
ரோமியருக்கு எழுதியவர்களை திருமுகத்திலே சொல்லுகின்றார், இளமையானது சூடாகவும் உணர்ச்சி மிக்கதாகவும் இருக்கிறது. எனவே இச்சையை விரட்டி விடுங்கள், விலகி ஓடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இயேசுவின் தெய்வீக இயல்பாடு வேரூன்றி உள்ளது. அவரின் பண்புகள் ஞானம், சாந்தம், கற்பு போன்ற அவரது கிருபையால் நாம் பெற்றுக்கொண்டோம். இது இப்படி இந்த வயதில் அவருடைய பணியை பற்றி நாம் சொன்னோம், தெரிந்து கொண்டோம். நபிகள் நாயகம் அல் குர்ஆன் என்ற தொகுப்பின்படி இளமை பொறுப்புகள் ஆரம்பமாகின்ற பொழுது இளமையானது பருவம் அடைகிறது, அங்கு பக்குவப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். இளமையின் வினைத்திறனை மிக்க நிலையில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், சரியான வளர்கின்ற குழந்தை பருவ வளர்ச்சியில் இளமை பருவத்தில் செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கின்றது. ஆகவே பகவத்கீதையில் கூற்றின்படி இந்த இளமை வாழ்வை பற்றி நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பக்தி பாடல்களால் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆன்மாவை உள்வாங்கி மேன்மைப்படுத்த வேண்டும். ஒருவருக்கு படிப்படியாக மன அமைதி வளர்ச்சி பெற வேண்டும் என்றும், மனித உரிமை கடமை செய்வது, ஆனால் அதன் விளைவுகளை எதிர்பார்க்க கூடாது என்றும், ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும், அதற்கு தான் இந்த இளமை பருவம் அற்புதமான கொடை என்றும், குழந்தையிலிருந்து இளமை முதுமை என்ற 3 பருவநிலையில் இளமையில் கோபப்படுகின்ற பொழுது அவன் மாயைக்கு அடங்குகின்றான். அந்த மாயையினால் அவன் மனம் நொந்து போகின்றான். அதே சமயத்தில் பகுத்தறிவை இழக்கின்றான், கீழே விழுந்துகின்றான். ஆகவே இளம் வயது கோபம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். மேலும் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் தன்னுடைய ஞானத்தை பள்ளி படிப்பிலிருந்து இல்லாமல் தானாகவே பாடி அந்த ஞான ஒளியை பெற்று ஞானப்பந்தர் என்ற ஒரு விஷயத்தில் ஒருங்கிணைக்கிறார். அனைத்தையும் இந்த உலகத்தையும் ஒருங்கிணைக்கின்றார். கௌதம புத்தர் பௌத்த மதத்தை தோற்றுவித்தார். அவர் தன்னுடைய தந்தை அரண்மனையில் வாழ்ந்தார், அவரை வெளியில் விடவில்லை. ஆகவே இந்த உலகத்தில் நடக்கிற துன்பங்கள் துயரங்களை அவர் கண்டறியவில்லை. ஒரு நாள் அரண்மனையிலிருந்து வெளியே வருகின்ற போது இந்த மனிதன் படுகின்ற துன்பத்தையும் அழுகிறதையும் கண்டறிந்து இதற்கு காரணம் என்ன, அவரை திருமணம் வைத்து முடிக்கின்றார்கள். இருந்தாலும் அவர் அந்த அரண்மனையில் இருந்து ஒரு நாள் இரவு வெளியேறி இந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அதை மேற்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய 8 வாக்குறுதிகளை வழங்குகிறார். நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல வாய்மை, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நற்சாட்சி, நல்ல தியானம் என்ற 8 வகைகளில் நாம் இந்த ஒருங்கிணைந்து இந்த இளமை பருவத்தை பக்குவப்படுத்தி நாம் வாழ்வின் மேன்மையை அடைய வேண்டும் என்று கூறுகின்றார். உலகத் தலைவர்களை பார்க்கின்ற பொழுது மகாத்மா காந்தி தன்னுடைய இளமை பருவத்தில் அறிவாற்றல் மிக்கவர்களாக மேற்படிப்பு படிக்கின்ற ஒரு நிலையை உயர்த்தி கொண்டு இந்த சுதந்திர தாகம், அடிமைத்தனம் இதிலிருந்து மீட்பதற்கு அகிம்சை ஒன்றே வழி என்று அகிம்சை வழியில் உப்புவா சத்தியாகிரகம் பல போராட்டங்கள் என்று முன்னெடுத்து தன்னுடைய இளமையை இந்த பேச்சாற்றலால் வழக்காடுகின்ற நிலையில் இதை முன்னெடுத்து சென்றார். அவருக்கு பெரிதும் உறுதிவேது விவிலியத்தில் இந்த மலைப்பொழுது பிரசங்கம் இயேசு கிறிஸ்து போதித்த அந்த மலைப்பெருக்கத்தினுடைய வார்த்தையால் உள்ளிழுக்கப்பட்டார். இப்படி இந்த இளமையில் அவர் ஆர்வம் கொண்ட இந்த தியாகம் நமக்கு சுதந்திரத்தையே வாங்கி தந்தது. மகா மேதை மகாத்மா காந்தி என்று அழைக்கின்றோம். ஆபிரகாம் லிங்கனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில், எளிய குடும்பத்தில் பிறந்தவர், தந்தையால் நேசிக்கப்பட்டவர், தந்தைக்கு உதவியாக இருந்தவர்.
9 கிலோமீட்டர் காட்டுப்பகுதியில் சென்றுதான் பள்ளி படிப்பை தொடங்கினார். எவ்வளவு ஆர்வம் அந்த கல்வி படிப்பு தொடங்குவதில். அப்போது ஒரு உண்மையை செய்தியை அந்த நேரத்தில் பார்த்தார். பெண்களை அடிமைகளாக விற்பதையும் சங்கிலியால் கட்டப்பட்டு இருப்பதையும் பார்த்து நொந்து போனார். ஆகவே இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அரசியல் அமைப்பில் சேர்ந்து போட்டியிடத் தொடங்கினார். தொடர்ந்து 2 முறை தோல்வி. அப்போது ஒரு சிந்தித்தார். ஒரு பள்ளியிலே சென்று ஒரு மாணவனை, நான் தோற்றுக்கொண்டே வருகிறேன், இதற்கு என ஒரு யோசனை சொல்லு என்றார். பாருங்கள் எப்படி ஒரு சிந்தனை. அந்த மாணவன் படம் வரைந்து தாடி வைத்து நீங்கள் நின்றால் வெற்றி பெறுவீர்கள் என்றாராம். உடனே அந்த அப்ரஹாம் லிங்கன் தாடி வைத்து கொண்டு அந்த தேர்தலை ஜனாதிபதியாக வெற்றி பெற்றார். என்ன அவருடைய இளமை பருவம் இருந்த முயற்சி, அதில் ஒரு விசுவாசம், விடா நம்பிக்கை அவரை ஒரு அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ஒரு ஏழை குடியானவனின் மகன் உயர்ந்ததை பார்க்கின்றோம். ஹிட்லரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய இளமை பருவத்தில் நன்றாக ஓவியம் வரைவார். அட்டைகளில் ஓவியம் வரைந்து அதை மேலும் விளக்கெண்ணெயில் மண்ணெண்ணெயில் விளக்கில் அந்த வெளிச்சத்தில் படம் வரைந்து காட்சிப்படுத்துவார். இப்படிதான் தன்னுடைய முன்னேற்றத்தை தொடங்கினார். ஒரு சிறு துளிதான் பெருவெள்ளம். சின்னம் சிறியதில் நம்பிக்கையாக இருந்தால் பெரிய காரியங்களில் நம்பிக்கை இருக்கலாம் என்ற ஒரு அடித்தள கட்டுப்பாட்டை இட்டு இராணுவத்தில் சேர்ந்து மிகப்பெரிய அதிபராக அந்த இளமை பருவம் அவரை வளர்த்தெடுத்தது. தலைமை ஏற்று போர்களை நடத்துகின்ற அளவுக்கு அவருக்கு அந்த இளமை பருவம் அவருக்கு பக்குவப்படுத்தியது. நெப்போலியன் மாபெரும் வீரன் என்று சொல்லுகின்றோம். பல நாடுகளை கவர்ந்தவன். அவனுடைய காலங்களில் அந்த இளமை பருவத்தில் 15 வயதிலேயே அந்த இராணுவத்தில் சேர்ந்து மிடுக்கான ஒரு தோற்றத்தை பெற்று அவன் அந்த உலக அரங்கிலே ஒரு பெரிய சரித்திரத்தை, ஒரு அரசன் என்ற ஒரு முத்திரையை பெற்றான். இதற்கு உதவியது அந்த பருவ காலங்களுடைய முயற்சிதான். அடுத்தது ஐசக் நியூட்டன். பாருங்கள், தன்னுடைய இளம பருவத்தில் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். நேருவை எடுத்துக்கொள்ளுங்கள், நம் நாட்டு தலைவர். மிக பணக்காரராக இருந்தாலும் தன் அறிவு நுட்பத்தால், தன் அறிவு பேச்சியால், சிந்தனையால் ஒருங்கிணைத்து இந்த நாட்டினுடைய பிரதமரானார். சிறு வயதில் படிக்கின்ற பொழுது ஒரு பந்து ஒரு குழாயில் விழுந்து விட்டதாம். அதை வெளியில் எடுக்க கையாலை விட்டு எல்லாம் போராடுறார்கள். ஆனால் இவர் மதி நுட்பத்தால் அதில் தண்ணீர் ஊற்றி அந்த பந்து மேலே வந்து எடுத்தாராம். எப்பேற்பட்ட சிந்தனை! இதுபோன்ற சிந்தனைத்தான் செஞ்சு ராஜா தேசிங்கு மன்னன் 13 வயதில் நவாப் அரசன் டெல்லி பாதுஷா மன்னன் அவன் குதிரையை அடக்க முடியாமல் எல்லா அரசர்களையும் சிறை வைத்து விட்டான். அப்போது இந்த ராஜா தேசிங்க டெல்லி சென்று தந்தையிடம், நான் இந்த குதிரையை அடக்கி உன்னை மீட்டு விடுவேன் அப்பா என்று கூறுகிறார். உடனே வருகிறான். அந்த குதிரை ஒரு வெட்ட வெளி வளாகத்தில் கடிவாளம் போட்டு இருக்கின்றது. திமிர்மிக்க அந்த குதிரையை யாரும் அடக்க முடியவில்லை. இவன் யோசித்தான், 13 வயதில் ஏன் இந்த குதிரை பிளிர்கிறது என்று உடனே அந்த அரசனிடம் இதை ஒரு மாந்தோப்பு நிழலில் நிற்க வைத்து அந்த நிழல் விழுகின்றது தெரியவில்லை. உடனே அந்த குதிரையை அடைத்து தன் தந்தையை மீட்டதாக வரலாறு. தன்னுடைய போரிலே இருக்கின்ற பொழுது தன் நண்பன், முஸ்லிம் நண்பர், திருமணம் நிகழ்வு முடிய நேரத்தில் தன் நண்பனுக்கு ஆபத்து என்று உடனே அந்த இளமை பருவம் திருமணத்தை நிறுத்திவிட்டே ராஜா தேசிங்கை அந்த இடத்திற்கு காப்பாற்ற செல்கிறார். இப்படி இந்த இளமையில் இருந்த அந்த துணிவு அந்த மன்னர்களிடம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இந்திய இளைஞ வீரராக, அவர் ராமகிருஷ்ணா விவேகானந்தருடைய பார்வையில் அவர்களுடைய சுற்றுகளில் ஈர்க்கப்பட்டு இந்த தேசம் சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் இந்த இளைஞர்களால் உருவாக்குது என்று ஒரு தனி தேசிய படையை உருவாக்கினார். அந்த குறிக்கோள், அந்த லட்சியத்தை தொடர் சிந்தனையாக தனக்கு குருவாக இருந்தவர்களிடமிருந்து அந்த ஆற்றலையும் அந்த அறிவுரைகளையும் பெற்றுக்கொண்டு செயல்பட்டதாக தெரிகிறது. சாமி விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி. ஆனால் அவர் ஏழைகளை பார்க்கின்றார். உருகுங்கள், ஏழை மாணவர்களுக்காக கசிந்து உருகுங்கள்.
இவர்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஒரு இடம் சென்று கடவுள் இங்கே இருக்கிறார் என்று காட்டுங்கள் என்கிறார். கடவுள் உன்னை மூலதான் நேராக வந்து நிற்கிறார் என்று சொன்ன உடனே அவரோடு பயணித்து அவர் சீடரானார். இப்படி அந்த இளமை பருவத்தில் விவேகானந்தர் கூறுகிறார், ஒரு 10 இளைஞனை என்னிடம் கொடுங்கள், இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுகிறேன். பல நாடுகளில் சென்று சகோதர சகோதரிகளே என்று அந்த உறவை ஏற்படுத்தி அவர்களோடு உரையாட நிகழ்வுகள் சுமார் 1873 சிக்காகோவிலே பேசினார். இப்படி அவர்பட்ட தனிப்பட்ட அந்த நெறி சார்ந்த வழிகள், ஞான ஒளி சார்ந்த அறிவுகள் விவேகானந்தரை வழியெடுத்தது. இளைஞர்களுக்கு அது ஒரு பக்கபலமாக வழித்தோன்றலாக இருக்கின்றது. அப்துல் கலாம் எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன சாதாரண குடும்பம். தான் வளர்ந்த உடனே தந்தை இழந்தார். தாயினுடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் காலையில் 4 மணிக்கு எழுந்திருத்து செய்தித்தாள்களை கொண்டு வீட்டுகளிலே சேர்த்துவிட்டு திரும்ப மாத கணக்கில் அந்த செய்தித்தாள்களை வசூல் செய்து கொண்டு கல்விதான் கரை சேர்க்கும் என்ற உத்வேகத்துடன் தன்னுடைய விடுதியிலே சேர்கின்ற பொழுது மாமிச சாப்பாடு, சைவ சாப்பாடு 7 ரூபாயும் அசைவ சாப்பாடு 14 ரூபாயும் என்று கேட்கிறார்கள். அவரால் அந்த பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் அந்த 7 ரூபாய் அசைவ சாப்பாடே தன்னுடைய 7ஆம் வயதிலிருந்து 7ஆம் வகுப்பிலிருந்து அதை முன்னெடுத்து இறுதி வரை அந்த சைவ சாப்பாடை சாப்பிட்டு சாதனை புரிந்தார். தன்னுடைய தாயின் அரவணைப்பிலே அந்த தாய் சொல்லுகின்றார்கள், என் குழந்தை என் கருவறையிலே, அம்மா எனக்கு பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், பிறப்புக்காக இந்த உலகமே காத்து கொண்டிருக்கிறது என்று கூறிய செய்தி இன்றும் நம்முடைய பெற்றோரிடமும் இந்த மாணவர்கள் பள்ளியின் வகுப்பறையிலும் வாய்ப்பை தாருங்கள், என்னை நெறிப்படுத்துங்கள் என்று கேட்கின்றது. அதை நாம் ஒழுங்குபடுத்தி அதை நெறிப்படுத்தி இந்த பக்குவ வயதில் இளைஞர்களாக நாம் உருவாக்க வேண்டும். இந்த உலகத்திலே சாதனை புரிவர்களாக ஆக்க வேண்டும். 11 மணிக்கு தான் அவர் தூங்குவாராம். ஆகவே 30 நாள் கார்த்திகை நாட்களில் போய் வில்லுப்பாடல் பாடுவார்களாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தன்னுடைய இளமையில் இந்த 2220 இந்த உலக வல்லரசு மாறும் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானியானார். அவருக்கு சின்ன வயதில் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு கல்லை ஒரு குளத்தில் போட்டால் குமிழ் வருகிறது ஏன், பறவை மேலே பறந்து கொண்டிருக்கிறதே எந்த அடிப்படையில் பறக்கிறது என்று தன் ஆசிரியர்களிடம் வினா எழுப்பி அதை புரிதல் ஏற்படுத்தி கொண்டார். அதன் அடிப்படையில் தன் இளமையை முதுமை வரையிலும் அந்த இளமை நிகழ்ச்சிகளை இளைஞர்களோடு பழகுதல், பள்ளி மாணவர்களோடு கல்லூரி மாணவர்களோடு இணைந்து உருவாடுதல் என்ற ஒரு இணைப்பை இளைஞர்களை உருவாக்கி தந்தார் நம் மாமேதை அப்துல் கலாம் விஞ்ஞானி அவர்கள். நிகழ்காலத்தில் இருக்கிற விஞ்ஞானி நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை 7ஆம் வகுப்பு படிக்கின்ற போது அவர் பள்ளியிலே இருக்கிற இந்த உண்டிகள், மாணவர்கள் உண்டிகள் அடித்தல், இந்த கவுண்டிகள் அடித்தென்ற ஒரு தத்துவத்தை அறிந்து விண்ணில் விண்கலத்தை பறப்பதற்கு இந்த விசை எப்படி உண்டிகளை கையால் ஒரு கல்லை போட்டால் எவ்வளோ தூரம் போதோ, அதே உண்டிகளால் கவுண்டிகளால் போட்டால் அந்த கல் மிக தூரம் செல்கிறது. அந்த இழு விசையின் அடிப்படையில் ராக்கெட்டினுடைய வடிவமைத்து குறைந்த செலவிலே அமெரிக்கா செலவிடுகின்ற செலவை விட இந்திய அளவிலே இந்த விமானங்களை செலுத்துவதற்கான அடிப்படை மூலாதாரங்களை இந்த இடத்திலே தெரிந்து கொண்டார். என்ன பாருங்கள், இப்படி உலகத் தலைவர்கள், நம்முடைய நாட்டு தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனவென்றால் சமீபத்தில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருஷ்ண தேவராய் அவர்கள் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற போது நீதிபதியை நாடகத்தில் நடித்தார் நீதிபதியாக. அதையே உள் உணர்ந்து நீதிபதியாக வந்து ஓய்வு பெற்ற பணி நிறைவு பெற்ற பின் அந்த பள்ளியிலே வந்து அந்த வேப்ப மரத்தடியில் தன்னை நீதிபதியாக நடித்ததின் பயனாக நான் இளமை பருவத்தில் அதை பெற்றுக்கொண்டு பயன்படுத்தினேன் என்று நன்றி கூறினாராம். அம்பேத்கரை எடுத்துக்கொள்ளுங்கள், மாபெரும் சட்ட வல்லுநர். தீண்டாமையினால் அவர் படிப்பதற்கு கஷ்டப்படுகின்றார். அந்த பள்ளியிலே வைத்திருக்கின்ற குடி தண்ணீரை கூட
உயர்த்தி தூத்தி கொடுக்க வேண்டும். அமர்வதற்கு ஒரு சாக்கு என்று அமர்ந்த வேண்டும். இப்படி இந்த நிலையில், இந்த இளமையில், இந்த தீண்டாமை ஒரு சமநெறியை உருவாக்க வேண்டும். அறியாமை விளைவதற்கு இந்த கல்விதான் மூலதனம் என்ற அடிப்படையில் 4ஆம் வகுப்பிலேயே அந்த பள்ளியிலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில் அச்சமுதாயமே விழா எடுத்து நடத்தியது. அந்த பாராட்டு கொடுக்கப்பட்டது. அந்த பாராட்டின் விளைவாகத்தான் இந்திய மாணவர்களின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரிய பல்கலைக்கழகம் படைத்து சட்ட வல்லுநராக்கி இந்த யார் புறக்கணிக்கப்பட்ட கல்லே வீட்டுக்கு மூளைக்கல்லாய் அமைந்ததோ, கல்விக்காக புறந்தள்ளப்பட்ட ஒரு மாணவனால் தான் இன்று இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி வடிவமைத்து அதற்கு நாம் சுதந்திர இந்தியாவை பெற்று வாழ்கின்றோம் என்றால் அவருடைய முயற்சி தான். அந்த இளமையில் கல் என்ற கற்க வேண்டும். கற்பவர் வாழ்கின்றார்கள், கற்பிப்பவெல்லாம் வாழ்விக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே உருவாக்கினார். தான் மேதையாக மாறினார். காமராஜரை எடுத்துக்கொள்ளுங்கள். படிக்காத மேதை, தொடக்க கல்வியை மட்டும்தான் கற்றார். ஆனால் சிறந்த பேச்சாற்றல். ஒரு சிறு கம்பெனியில் வேலை செய்தார் தன்னுடைய உறவினில். மீண்டும் பெரியாரோடன் இணைந்து பல துணை ஆசிரியர்களாக இருந்தார். காங்கிரஸில் சேர்ந்தார். அந்த இளமை துடிப்பித்திருந்த வேகம், பரவலாக பெறப்பட்ட தகவல்களை ஒருங்கிணைத்து இந்த இந்தியாவே அடையாளம் காட்டுகின்ற பிரதமர்களை உருவாக்கி, கல்வி தேவை, நான் தொடக்க கல்விக்கு மேல் படிக்க முடியவில்லையே, தான் முதலமைச்சர் ஆனதும் இந்த கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று நாம் இன்று அழைக்கின்றோமே, பட்டி தொட்டிகள் எல்லாம் கல்வியை கொண்டு தொடங்கினார். அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் சதாசிவம் அவர்கள் ஒரு கருத்தை கூறினார். ஜெர்மன் சென்றிருக்கிற போது பாண்டியன் என்பவர் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவர் கீழ் 250 பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள். பெரிய கோடீஸ்வரராகிறார். அவர் சொன்று சந்தித்து என் ஊருக்கு செல்ல வேண்டும், என் பள்ளியில் இருக்கின்ற விழாவில் நீங்கள் ஆண்டு விழாவில் பள்ளியை தொடங்கி வைக்க வர வேண்டும் என்று இவரை கூட்டினாராம் அந்த பாண்டியராஜன். அப்படியே வந்தார்கள். அப்போ சொன்னாராம், அன்று காமராஜ் அவர்கள் எனக்கு இந்த தென்னை பள்ளிக்கூடத்தை தொடங்கி கல்வியை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் இன்று நான் ஜெர்மனியில் பணி செய்ய முடியாது. இப்போ எங்கே பட்டி தொட்டிக்கெல்லாம் அந்த கல்வி சென்று அடைக்கிறது என்றால் அவருடைய பார்வை, அந்த இளமை, அந்த பருவத்தில் வடிவெடுத்த ஒரு உந்து வேகம் அதை செயல்படுத்தி காட்டினார். ஆகவே அதே போன்று நம்முடைய அண்ணாதுரை அவர்கள் சிறந்த அறிவாளி. தன்னுடைய படிப்பாலும் அறிவியாலும் நம்முடைய ஒருங்கிணைந்த அந்த பயணத்தோடு அவர் அதிலிருந்து ஒரு மாறுபட்ட சிந்தனையில் இந்த ஜாதிய ஒழிப்பாடுகளை, ஏழை எளிய பாகுபாடுகளை இந்த தமிழகம் மீட்டெடுக்க வேண்டும் என்று திராவிட கழகத்தை தொடங்கி அந்த இளமை பருவத்திலே சட்டமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, இந்த தமிழ் வாழ்வுரிமையை, சமச்சீர் கொள்கையை அண்ணா ஒரு விரல் காட்டி இந்த தமிழகத்தையே திசை திருப்பி ஒரு மாபெரும் இளைஞர் பணியிலிருந்து தொடங்கி இந்த நாட்டையே, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய மாமன்னனாக நம்மளுக்கு விளங்கினார், எடுத்துக்காட்டினார். அதற்கடுத்து நம்மளுடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்த பெரியார், அண்ணாதுரை அவர்களோடு பழகி என்ன பள்ளியில் சேர்க்கின்ற போது ஜாதிய பாகுபாடு படி பள்ளியில் சேர்க்க மாட்டேன் என்று ஒரு தலைமை ஆசிரியர் சொன்னவுடனே என்னை பள்ளியில் சேர்க்கிறாயா இல்லையா, இப்போதே குளத்தில் மாய்வேன் என்று ஒரு குரல் கொடுத்தார் பாருங்கள். இப்படி கல்வி பெற்றார். 14 வயதிலே மேடை பேச்சாளராக மாறினார். அந்த நாடகம், கதைகள், கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். 8ஆம் வகுப்பிலே ஒரு தலைப்பிலே கட்டுரை எழுதி அதை விநியோகம் செய்து அந்த கட்டுரையில் தன்னை பற்றி என்ன சொல்கிறார் என்று கருத்து கேட்டு எப்படி வளர்த்துக் கொள்கிறார் பாருங்கள். தன்னுடைய திறமையால் போராட்டங்கள், தமிழ் இந்தி போராட்டத்தில் தமிழ் கொடி ஏற்றி போராடினார். அந்த 14 வயதிலே மாணவர் மன்றம் என்ற தொடங்கி ஒரு சிந்தாந்தத்தை இந்த தமிழகத்திலே வரைந்து
இன்று பட்டி தொட்டி எல்லாம் இந்த கலைஞருடைய சிந்தனை இந்தியாவிற்கே வெட்ட வெளிச்சமாக மாறி பலதரப்பட்ட மக்களுக்கும் பலதரப்பட்ட வாய்ப்புகளை வழங்கி அந்த இளமையில் பெற்ற அனுபவம் அவருடைய பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார். அந்த இளமையில் கல்வி கற்றது, அந்த பழக்கம் செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு அடிப்படையாக அமைந்திருந்தன, என்னை வழிகாட்டின என்றார். பெரிய தமிழகம் பொக்கிஷமான நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமானது தலைப்பின் கீழ் வருகிறேன். இவர் எல்லாம் உலகத் தலைவர்கள், மத சம்பந்தப்பட கோட்பாடுகள் இவற்றையெல்லாம் நான் தெரிவித்த நிலையில் தற்போது ஒரு சில நிகழ்வுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். திருவண்ணாமலை ஆட்சியாளர் இருந்தாக கண்ணகி பாக்கிநாதன் தன்னுடைய நடுநிலைப்பள்ளி 6 வயதில் கண்ணகி பாக்கிநாதன் என்று அவரை கூப்பிட்டார்கள். ஒரு கலெக்டர் டிரைவராக இருந்தவர். அவர் கொண்டு போய் விட்டுட்டு, நீ கலெக்டர் ஆனாதான் ஒரு டிரைவர் ஓட்டுவதை நான் பார்ப்பேன் என்று ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி கலெக்டர் கண்ணகி என்று கூப்பிட்டதனால் அவர் கலெக்டர் ஆனாராம். திருவண்ணாமலை இருக்கிற மாவட்டத்திலே 23 வயதிலே அந்த 8ஆம் வகுப்பிலிருந்து எண்ணமும் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆடு மேய்க்கின்ற பெற்றோருடைய மகன் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக இருக்கின்றார். நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் அவர் ஒரு பெரிய சாதாரண ரயில்வே பள்ளியில் படித்து சாதாரண மாணவரும் சாதனையாக்கலாம் என்று பண்ணியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஐபிஎஸ் பெற்ற ஒரு பெண்மணி 6வது படிக்கின்ற பொழுது கண் தெரியாத அந்த பிள்ளைக்கு குழாய் தண்ணீரை திறந்து விட்டு தண்ணி ஒழுகிறதே என்று ஆலோசனை கூறியதற்கு, கண்ணு தெரியாத நீயே எனக்கு நோட்டம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையில் உள்வாங்கி தன் இளமையில் கல்வி கற்று அந்த பார்வையற்ற பள்ளியிலே சேர்ந்து இன்று இந்தியாவினுடைய முதல் ஐபிஎஸ் ஆக மாறியிருக்கிறார். ரகுமான் கான் பள்ளியில் நின்றுவிட்ட நிலையில் தன்னுடைய திறமை கண்டுபிடித்து ஆசிரியர்கள் அதை மீட்டுக் கொடுத்த போது இன்று மாமேதை ஆஸ்கர் விருது பெற்ற ரகுமான் கான் வந்திருக்கின்றார். இளையராஜா தன்னுடைய பாடலை பாட முடியாத நிலையில் அந்த இளமையில் தன் தாயோடும் ஆசிரியரோடும் கற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தில் வெளிவந்து இன்றைக்கு இசைஞானியாக இருக்கின்றார். மாறுபட்ட அந்த மாற்றுத்திறனாளி மாரியப்பன் தன்னுடைய இளம பருவத்தில் தன்னை ஒரு விளையாட்டு வீரராக அறிவித்துக் கொண்டார். இறுதியாக என் முன்னாள் மாணவர்கள் பல பேரை விளையாட்டு விடுதியிலே இந்த இளமை பருவத்திலே பக்குவப்படுத்தி, அந்த கோபி என்ற மாணவனுக்கு அப்பா அம்மா இல்லை, இருந்தாலும் அவன் 6வதிலிருந்து கல்லூரி வரை படித்து தன் இளமை பருவத்தை விளையாட்டில் பக்குவப்படுத்தி தேசிய அளவிலாம் பரிசு பெற்று தன்னுடைய திருமண பத்திரிகையில் மாப்பிள்ளை வீட்டார் என்றில் அவருடைய தாய் தந்தை உறவினர்களை தவிர்த்து அவன் வழிகாட்டிய ஆசிரியரை என்னையும் அவனுக்கு பயிற்றுவித்த விளையாட்டு வீரர் அவர்கள் பேரையும் அடுத்தது அவருக்கு உதவியாக இருந்த ஆசிரியரின் பேரில் போட்டு மாப்பிள்ளை வீட்டார் என்று பத்திரிகை அடித்து திருமண பத்திரிகை நடந்தால் இன்று ஒரு போலீஸில் இருக்கின்றான். சாதாரண கல் உடைக்கின்ற மாணவன் அவன் இன்று இந்த விளையாட்டு விடுதியில் சேர்த்து தன் இளமையை மாற்றி விளையாட்டு வீராங்கனையாக இருக்கின்றான். கபடி அணியிலும் அப்படித்தான். இப்படி ஒரு 15 விளையாட்டு வீரர்களினுடைய இளமையை ஒருங்கிணைத்து அந்த விளையாட்டு விடுதியின் மூலமாக அந்த மாணவர்கள் தன் நிலையை அந்த குடும்பத்தை உயர்த்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தலைப்பிலே இதை நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இந்நிலையில் இந்த சமூகம் இந்த 13 வயதிலிருந்து 19 வயதிற்கு இந்த பருவ காலத்தில் தன் நிலைகளை பக்குவப்படுத்தி இன்று அரசாங்கம் வழங்குகின்ற நிலைகளையும் பெற்றோர்களும் கூர்ந்து கவனித்து, உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை யார் என்று சொல்லுகிறேன் என்ற தத்துவத்தின்படி அந்த மாணவர்கள் இளமை பருவத்தை வீணாக்காமல் தன் செயல் சிந்தனை ஆற்றல் மூலம் இம்மாபெரும் உலகத் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், மத கோட்பாடுகளை பின்னி பிணைந்து கொஞ்சம் கற்று கவனித்து, இந்த நடுநிலைப் பள்ளியில் இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் ஒரு மிகப்பெரிய நெறியாளர்கள். 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த ஆசிரியர்கள் பெரிய நெறியாளர்கள். இன்றைய காலகட்டத்தில் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாணவர்களுக்காக. பெற்றோர்களே, நீங்களும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மாணவர்களை நெறிப்படுத்தி, இந்த இளமை பருவம் முக்கியமான பருவம், இதை வழிகாட்டுதல் இல்லாமல் மாணவர்கள்
விலக்கி விடுகிறார்கள். அவர்களை ஒழுங்குபடுத்தி அல்லது நெறிப்படுத்தி இந்த சமுதாயமும் கடமைப்பட்டிருக்கிறது, நம் அரசாங்கமும் கடமைப்பட்டிருக்கிறது. பல வாய்ப்புகளை இந்த அரசாங்கம், இந்த பக்குவத்தில் இருக்கிற மாணவர்கள் பல திட்டங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உதவித்தொகை, கல்லூரி படிப்பதற்கும் உதவித்தொகை என்று கல்வியை கொண்டு வந்து கொட்டுகிறது. வீடு தேடு கல்வி. அப்ப இந்த வீடு தேடி கல்வியை கொடுத்து பள்ளியிலே மாற்றத்தை ஏற்படுத்தி பல மாற்றங்களை மாணவர்களுக்கு தனித்திறமையை உருவாக்கி வெளிநாடு சுற்றுப்பயணலாம் அவர்களை கௌரவித்து கொடுக்கின்ற இந்த வாய்ப்பை இந்த வயதில், இளமை பருவத்தில் மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஆவலை இந்த பதிவின் சார்பாக நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இதில் கல்வி முன்னேற்றம், ஒருங்கிணைந்த விவசாயம், படைப்பு புனிதமானது, உடல் ஆரோக்கியம் என்ற தலைப்பின் அடுத்தபடியாக இந்த தலைப்பை நான் இன்று பேசினேன். என்னுடைய பணிகாலத்திற்கு பிறகு இந்த பணியை தொடர்ந்தும் தலைமை பண்பு, தலைமை ஆசிரியர்கள் இத்தகைய நெறிகாட்டுதல்களை இந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேராதரவு தந்து நன்றியும் கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.